அருமையான கதை. ஒரு தவளையை பிடித்து தண்ணீரில் போட்டு வைத்தார் ஒரு விஞ்ஞானி. ஆரம்பத்தில் தண்ணீர் சாதாரணமாக இருந்தது. பின்னர் அவர் மெதுவாக அந்த தண்ணீரை கொதிக்க வைத்தார். தண்ணீரின் வெப்பம் அதிகரிக்கும் போது தவளை தன் உடலை அந்த வெப்பநிலைக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கொண்டே வரும். ஆனால் வெப்பத்தை தாங்க முடியாமல் போகும் நேரத்தில் வெளியே கொதிக்க முயற்சி செய்யும். ஆனாலும் எவ்வளவு முயற்சி செய்தாலும் வெளியே வர முடியாது. ஏன் என்றால் வெப்பத்திற்கு ஏற்ப தன் உடலை மாற்றிக்கொண்டே வந்ததால் அது வலுவிழந்து போயிருக்கும். சிறிது நேரத்தில் அந்த தவளை இறந்துவிடும். எது அந்த தவளையை கொன்றது? பெரும்பாலானோர் கொதிக்கும் நீர்தான் அந்த தவளையை கொன்றது என்று சொல்வார்கள். ஆனால் உண்மை என்னவென்றால் எப்போது தப்பித்து வெளியே வர வேண்டும் என்று சரியாக முடிவு எடுக்காத அந்த தவளையின் இயலாமைதான் அதை கொன்றது. நாமும் அப்படித்தான். எல்லோருடனும் சூழ்நிலைக்கு ஏற்ப அனுசரித்து போகிறோம். ஆனால் நாம் எப்போது அனுசரித்து போக வேண்டும், எப்போது எதிர்த்து நிற்க வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். மனரீதியாக, உடல் ரீதியாக, பண ரீதியாக மற்றவர்கள் நம்மை நசுக்க ஆரம்பிக்கும் போது நாம் சுதாரிக்காமல் போனால் அதையே தொடர்ந்து செய்ய ஆரம்பிப்பார்கள். உங்கள் மதிப்பை அறியுங்கள். உங்கள் மன அமைதியை காப்பாற்றுங்கள். தேவையான இடத்துல நோ சொல்லுங்கள்.